what's common in your fridge and Arabic market? Today we will reveal 5 must-know veggie name in Arabic along with slangs from Saudi to Cairo. Let's go. First, broccoli. Broccoli நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது காலிஃப்ளவர் லுக்ல பச்சை கலர்ல ஹை ரிச்சான விட்டமின் உள்ளக்கூடிய ஒரு வெஜிடபிள். இது எப்படி அரபிக்ல சொல்லுவாங்க? சேம் தான் அரபிக்ல வந்துட்டு இங்கிலீஷே மருவி வந்துட்டு புழங்குறாங்க. எப்படின்னு சொல்லுவாங்கன்னா ப்ரோக்லி. ப்ரோக்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் அரபிக்லயும் எல்லா டைலாக்ஸ்லயுமே இதை இப்படிதான் புழங்குவாங்க, ப்ரோக்லி. ஓகேங்களா? உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய குழந்தைகள் வந்துட்டு ப்ரொக்கோலினா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி நம்ம அரபிக்ல சொல்றது? அத்ஃபாலி யுஹிப்பூனல் ப்ரோக்லி. அத்ஃபாலி யுஹிப்பூனல் ப்ரோக்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லலாம். நெக்ஸ்ட் சில்லி, பச்சை மிளகாய், கிரீன் சில்லி. இது எப்படி நம்ம அரபிக்ல சொல்றது? ஃபில்ஃபில் ஹார். ஃபில்ஃபில் ஹார் அப்படின்னு சொன்னா பச்சை மிளகாய், கிரீன் சில்லி. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் அரபிக்ல. அப்ப ஸ்லாங்ஸ்லயுமே ஃபில்ஃபில் ஹார் அப்படிங்கறதான் புழங்குவாங்க. இதெல்லாம் மற்றொரு புழக்கம் இருக்கு, ஃபில்ஃபில் அஹ்வர். ஃபில்ஃபில் அஹ்வர். அஹ்வர்னா பச்சை மிளகாய். அப்ப ஹார்னா காரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஓகேங்களா? இப்ப 2 விதமான புழக்கமும் இருக்கு. உதாரணம் நம்ம பார்க்கலாம். இந்த உணவுல, இந்த சாப்பாடுல வந்துட்டு பச்சை மிளகாய் காரம் கம்மியா இருக்கு. இதை நம்ம எப்படி அரபிக்ல சொல்றது? அல் அக்ல் நாகிஸ்ஹு ஃபில்ஃபில் ஹார். அல் அக்ல் நாகிஸ்ஹு ஃபில்ஃபில் ஹார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? கன்வே பண்ணலாம். தேர்டு மஷ்ரூம், காளான். காளான் எப்படி நம்ம அரபிக்ல சொல்றது? மஷ்ரூம் அரபிக்ல ஃபித்ர். ஃபித்ருன். ஃபித்ர் அப்படின்னு சொல்லிட்டு அரபிக்ல என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. அப்ப ஸ்லாங்ஸ்லயுமே இதை ஃபித்ர் அப்படிங்கிறதான் பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் அப்படி இங்கிலீஷையே அரபிக்ல மருவி எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா மஷ்ரூம். மஷ்ரூம் அப்படிங்கறத என்ன பண்ணுவாங்க? அரபிக்ல புழங்குவாங்க. உதாரணம் நம்ம பார்க்கலாம். நான் பீஸால வந்துட்டு மஷ்ரூம் ஆட் பண்ணி இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். எப்படி அரபிக்ல சொல்றது? அவாஃப் ஃபித்ர் லில் பீட்சா. அவாஃப் ஃபித்ர் லில் பீட்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கன்வே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த்தா நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா கொத்தமல்லி, கொரியாண்டர் லீஃப். கொரியாண்டர் லீஃப் அரபிக்ல என்ன சொல்லுவாங்க? குஸ்பரா. குஸ்பராத்துன். குஸ்பரா அப்படின்னு சொன்னா கொரியாண்டர் லீஃப், கொத்தமல்லி. சோ இது ஸ்டாண்டர்ட் அரபிக்ல இப்படி சொல்லுவாங்க. ஸ்லாங்ஸ்லயுமே எல்லா டைலாக்ஸ்லயுமே இது என்ன சொல்லுவாங்க? குஸ்பரான்னு சொல்லுவாங்க. இப்படியும் சொல்லுவாங்க குஸ்பரா ஹதுரா. குஸ்பரா ஹதுரா. ஹதுரா அப்படின்னு சொன்னா ஃப்ரெஷ்ஷுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. குஸ்பரா ஹதுரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்துவாங்க. உதாரணம் நம்ம பார்க்கலாம். சமைக்கிறதுக்கு வந்துட்டு மல்லி இலை எனக்கு வேணும், சமைக்கிறதுக்கு கொத்தமல்லி இலை வேணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். எப்படி சொல்லலாம் அரபிக்ல? அஹ்தாஜ் குஸ்பரா லித்தபஹ். அஹ்தாஜ் குஸ்பரா லித்தபஹ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? கன்வே பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அரபிக்ல? பப்பாபா. என்ன சொல்லுவாங்க? பப்பாபா ஹல்வா. பப்பாபா ஹல்வா. பப்பாபா ஹல்வா அப்படின்னு சொன்னா சக்கரவள்ளி கிழங்குக்கு ஸ்டாண்டர்ட் அரபிக்ல சொல்லக்கூடியது. ஸ்லாங்ஸ்ல இதை எப்படி சொல்லுவாங்கன்னா எல்லா டைலாக்ஸ்லயுமே இந்த பப்பாபா பொட்டேட்டோ அப்படின்னு சொல்றதோட என்ன பண்ணுவாங்க? புழங்கிடுவாங்க. பத்தாப்பா அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் மீன் பண்ணுவாங்க. ஸோ உதாரணம் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பாயில் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோ பிடிக்குமா? எப்படி கேட்கறது? تحب بطاطا الحلوة مسلوقة. تحب بطاطا حلوة مسلوقة. உங்களுக்கு பாயில் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோ பிடிக்குமா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேட்டுக்கலாம். ஓகே, இதோட இந்த இன்னினுடைய கண்டென்ட் முடியுது. நான் உங்களுக்கான டர்ன் இது. ஸோ நான் இது கரெக்டா யார் அரபிக்ல கரெக்டா கெஸ் பண்ணி கரெக்டா இதை வந்துட்டு சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கான ஹிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா இந்த வெஜிடபிள் வந்துட்டு ஆரஞ்சு கலர்ல இருக்கும், நல்லா கிரன்ச்சியா இருக்கும் சாப்பிடும் போது. குறிப்பா ராபிட்க்கு ரொம்ப பிடிக்கும். இது என்ன வெஜிடபிள் அப்படிங்கறத அரபிக்ல கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டா நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கீப் பிளானிங், ஸ்டே கியூரியஸ், see you in the next lesson, maths.